இதெல்லாம் ஒரு நாள் விஷயமா? இது பரிகாசம் திடீர்னு எதாச்சியா பண்ணுறதா? இது வளர்ப்பிலே இருக்கும், ரத்தத்திலே இருக்கும். இது தாய்கிட்ட தான் பரவி இருக்கும். இவள் இளம் வயது பெண்மணி, இவ கருத்தரிக்கலாம். அவன் கிழவன் கூட இருந்து பெற்று எடுத்திருந்தாலும் அவள் ஒரு இளம் பெண். ஆனால் ஒரு கிழவி பெற்று எடுத்திருக்கிறாள் என்பது தான் அங்கே காரியம். ஒரு கிழவி பெற்று எடுத்துக்கிறாள் என்பது தான் அங்கே காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தை எச்சரிக்கிறார். நீ எதையோ அனுப்பிவிட வேண்டியதை உன் கூடவே வச்சிருக்கிற. விலக்கி விட வேண்டிய, விலக்கப்பட வேண்டிய காரியத்தை உங்களோடு கூட வைத்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உன் வாழ்க்கை கரைப்பற்றும். அதை அனுப்ப வேண்டியது அது உங்கள் மனதிற்கு துக்கமாக இருக்கிறது. சரீர பிரகாரம் துக்கம் இருக்கக்கூடாது, ஆவிக்கேற்ற துக்கம் இருக்கணும். கர்த்தர் அருவு இருக்கிறார். அந்த உறவை கர்த்தர் அருவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சாரால் இணைக்கப்படுகிற பொழுது கூட கர்த்தர் அவ்வளோ துக்கப்படலை. சரி, போகிறது போட்டு வரைக்கும் போட்டோம். எனக்கு எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கனம் செலுத்தலையோ, மாம்சத்தின்படி ஒரு துணையை உண்டு பண்ணிக்கினாங்களோ, அப்பொழுதே முடிந்து விட்டது கர்த்தருக்கும் இந்த குடும்பத்துக்கும். ஆனால் பூர்ணமாக முடியல. பார்ப்போம், இதனுடைய விளைவை இவன் காண வேண்டும். இது முள்ளாக தான் இருக்கும். கடைசியில் ஒரு காலகட்டம் வருகிறது. உங்கள் மனதில் இருக்கிற இஸ்மவேலை அகற்றி விடுங்க. உங்கள் மனதில் இருக்கிற எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகாரை அகற்றி விடுங்க. அந்த அம்மா கொஞ்சத்தில் அடங்காதது. யார்? ஆகார். அடங்காதவ அற்பமாக எண்ணுகிறா. வனாந்தரத்தை தேடி போகிறா, துரத்தப்படுகிறார். அங்கு தேவதூதன் காட்சியலி தரிசனமாகிறார். என்ன தான் செய்தால் கூட இந்த பெண்மணி எகிப்து தேசத்தால் கடைசியில் கல்யாணத்தில் இவ புத்தியை காமிச்சிட்டா. யாருன்னு? யார்? என்ன தான் நீங்கள் ஜபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம், மற்றவங்க விடுதலைக்கெல்லாம் போராடலாம். மந்தைக்குள்ளே வராத வரைக்கும் அது கல்லாடு. ஏன் மந்தைக்குள்ளே வராது? அது அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும். சந்தைக்கு போய் சேர்ந்துடும். அது நீங்கள் உபவாசிக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், எல்லாம் செய்யலாமே தவிர அது மந்தைக்குள் இருப்பதற்கு இந்த குணாதிசயம் தான் மந்தைக்குள் இருக்க முடியாதுன்னு சொல்ல வர. துரத்தப்படுகிறது. வனவாசத்துக்கு நேரே கர்த்தர் துரத்தி விடுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வனவாசத்துக்கு நேரே போய் விடுகிறது. ஒரு விருந்து எவ்வளோ நாள் பழகி வந்தது, வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி வெளிச்சம் போட்டு காட்டினது. அவளுக்கு பிறந்த பிள்ளை நிராகரிக்கப்பட வேண்டிய பாத்திரம் என்பதை கர்த்தருடைய சத்தத்தின் மூலம் உறுதியானது. எல்லாம் இந்த விருந்துக்கு பிறகு தான் நடந்தது. திருவிருந்து உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எடுத்த முன்பு ஒரு சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். எடுத்த பிறகும் நீங்கள் தீர்மானத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். சில உறவுகள் எவ்வளோ வருஷம் நம்மோடு கூட இருந்தாலும் அது நம்மோடு இருந்தால் நம்முடைய தேவ பக்திக்கு கரை என்பதை சபை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் காரியம். இல்லாவிட்டால் நமக்கும் வனவாசம் தான், ஆகார் மாதிரி.